இன்னைக்கு நம்ம டெரிஃபர் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 15th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக வருமா, அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல, அதான் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளோட ரீஇன்கார்னேஷன் தான் நம்ம ஹீரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஆள் தான் அதை எடுத்து நிக்கிறானா. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி நம்ம ஹீரோக்கு வருமா. அந்த ராடிஷ் யோகா இருக்குதுல, அதுதான் நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டுட்டு என்ன தல மறுபடியும் யூனிஃபார்மை பத்தி கனவான்னு கேட்கும்போது என்ன கனவு மறந்து நேரா இந்த யோகா எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சிட்டிக்கு வந்திருப்பான். பாரா, நான் இந்த இடத்துக்கு எவ்வளவு தடவை வந்திருக்கேன், ஆனா இந்த யோகாயெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு டவுன் இப்பதான் நான் பார்க்கவே செய்யறேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த ராடிஷ் யோகாயும் ஆமா நீ தான் இங்க வர முதல் ஹியூமன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அங்க இருக்கிற யோகாயெல்லாம் டக்குன்னு ஹீரோ பிடிச்சி கட்டி வச்சுட்டு நீ ஒரு ஹியூமனா அப்படின்னா இன்னைக்கு உன பெப்பர் போட்டு வருத்துற வேண்டியதானே பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்துட்டு அவங்க தான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. சோ அவங்கள பார்த்தோன்னே என்னது இந்த ஹியூமன் உங்களோட உணவுன்னு தெரியாம நாங்க தேவையில்லாம கை வைக்க பார்த்துட்டோம் அப்படின்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போக நன்றிமா எங்களை காப்பாத்தினதுக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான். நேத்து இந்த மாதிரி நான் மிக்கியோட வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன்னு அந்த டனாக்கா வாத்தியார் இருப்பான்ல, சோ அவங்ககிட்ட சொல்லியிருப்பானா, எனது மிக்கியோட இடத்துக்கு போறியா, அங்க போய் எப்படியாவது சாகாம தப்பிச்சு வாடான்னு சொல்லியிருப்பானா. அவன் ஏன் சொன்னான்னு இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். பிளஸ் மிக்கியோட பேரையும் டனாக்காவோட பேரையும் இழுக்கும் போதுதான் அந்த லேடியோ சொல்றாங்க, ஆக்சுவலி நான் மிக்கியோட ஒரு 5வது அக்கா, நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீயும் அவங்க கூட வேலை பார்க்கிற ஒரு டீச்சரா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிருப்பாங்களா. மிக்கி வாத்தியாரும் வந்து ஹீரோவை வரவேற்கும் போது நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பானே, அதை பார்த்த மிக்கி வாத்தியாரு டே எங்க ஊர்ல இருந்து ஸ்வீட் வாங்கி என்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குற பத்தியா நல்லா இருக்குடான்னு சொல்லி சரின்னு அந்த மிக்கி வாத்தியாரோட அக்காவிங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்றதுக்காக போறாங்களா. சரி மிக்கி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இவ்வளவு தூரம் என்ன வர வச்சிருக்கே அப்படின்னா நீ ஏதோ ஒன்னு பிளான் பண்றேன்னு தானே அர்த்தம். பிளானிங்க அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல தல, கொஞ்சம் கீழே இறங்கு, ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் நீ எனக்கு பண்றியான்னு கேட்க, அதுக்கு பேர் தான் பிளானிங். என்ன வேணும் உனக்கு. கரெக்டா மிக்கி வாத்தியாருக்கு கால் வருமா, அது நம்ம டனாக்கா வாத்தியாரா தான் இருக்கும். டேய் தேவையில்லாம இருக்கடா ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏதாவது ஸ்கெட்ச் போடுறேன்னு கேட்டுட்டு இருப்பானா. அதுவே நம்ம ஹீரோவும் இன்னாத்துக்கு நம்மளை கூப்பிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு டோர் ஓபன் பண்ண பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு லேடி அவ்வளோ பெருசுக்கு இருப்பாங்க, அவங்கள சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருந்திருப்பாங்களா. அவன் பார்த்து பயந்துகிட்டு இருக்கும் போது மிக்கி வாத்தியார் உள்ள வந்துட்டு அதுக்குள்ள பாத்துட்டியா, சரி விட கவலைப்படாத, அது ஆக்சுவலி என்னோட அம்மா தான். அவங்க இந்த இடத்துக்கு வர இந்த ஏதாவது மேல் யோகா இல்லனா ஹியூமன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான யோகா எங்களோட சோல்ஸ் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அவங்க அப்படியே சாப்பிட்டுருவாங்க, சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நிறைய பேரை சாப்பிட்டாங்க காரணத்துக்காக தான் அவங்கள இப்ப சீல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அப்படின்னா என்னையும் சேர்த்து சாப்பிட்ற கொடுக்க போறியாடான்னு பயந்து பார்க்கும்போது இல்ல அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஆக்சுவலி இந்த ஹெல்ப்பை வந்து நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா சில பல காரணங்களால் கேட்க முடியல. உங்ககிட்ட இருக்கிற இந்த எக்ஸாஸ்ட் பவர் இருக்குல்ல, இதை பயன்படுத்தி எங்க அம்மாவை பினிஷ் பண்றேன்னு கேட்பான். இந்த கடைக்கு வர மேல் யோகாய்ஸோட சோல்ஸ் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நான் அவங்களோட பையன், ஆனா என் சோலையே வந்து அப்பப்ப கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்குது. நான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா தான் என்னோட ஸ்பிரிட் எனர்ஜி திருப்பி ரீஸ்டோர் ஆகும், அதுக்குன்னு நேரம் குடிச்சிட்டே இருக்க முடியுமா என்ன. ரொம்பலாம் கவலைப்படாத, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னவரையே பவர் இருக்கிற ஒருத்தர் தான் அவங்கள சீல் பண்ணி வச்சது, அதே ஆளோட வம்சாவளியில தான் நீயும் வந்திருக்கனா, எங்க அம்மாவை பினிஷ் பண்ண வேண்டியது உன்னோட கடமை தான். இந்த வேலையை செஞ்சேன்னா உனக்கு சன்மானமா நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட ஒன்னு வாங்கி தரேன்னு சொல்ல நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆவானா. இருந்தாலும் டக்குனு சுயநினைக்கு வந்துட்டு இங்க பாரு, எனக்கு நீ கிஃப்ட் தரதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் ஒருத்தர் கொலை பண்றது அது ஒரு பேயா இருந்தாலுமே ஸ்டில் என் ஃப்ரெண்டோட அம்மா அப்படின்னா அதெல்லாம் முடியாதுடா, வேணும்னா நான் அவங்க கிட்ட போய் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கதவை நீக்கிக்கிட்டு மிக்கியோட அம்மா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அவங்க டக்குன்னு நம்ம ஹீரோ தூக்கி வச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் சீல் பண்ணானே அவனோட வம்சாவளியை சேர்ந்தவன் தானா நீ, நான் ஒன்னும் அப்படி சொல்லிங்கம்மா, ஊருக்குள்ளதான் அப்படி பேசிக்கிறாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த ராடிஷ் யோகாயும் யோசிக்க, அப்ப மிக்கியோட அக்கா ஓகே உங்ககிட்ட நான் ஒரு வேலையை ஒப்படைக்கிறேன் போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடிஷ் யோகாயை அனுப்பி வச்சுட்டு நேரா மிக்கி வாத்தியார்கிட்ட வந்துட்டு, இருந்தாலும் ஃப்ரெண்டனை இப்படி பண்றது சரி இல்லடான்னு சொல்ல. ஃப்ரெண்டா, நான் என்னைக்கு அவனை ஃப்ரெண்டா பார்த்தது இல்லையம்மா, முதல்ல இருந்தே ஹீரோ கிட்ட நான் பழகினதுக்கான காரணம் அவங்ககிட்ட எங்க அம்மாவை போட்டு தள்ளிருக்கான் இந்த ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்சங்காட்டி தான் அவனை இவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், எவனையும் நான் என்னைக்கும் ஃப்ரெண்டா பார்த்தது இல்லைன்னு சொல்ல, நீ அந்த விஷயத்தை இன்னுமா மறக்காம வச்சிருந்திருக்கேன்னு அவங்க அக்கா கேட்பாங்க. அதுவே ஹீரோவை அவங்க அம்மா முழுங்குறதுக்காக ட்ரை பண்ண அவன் டக்குன்னு அவனோட பவரை கொஞ்சம் பயன்படுத்தி அவங்க அம்மாட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவான். ஒரு ஃப்ளோர்ல போய் இடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்த நம்ம மிக்கியோட அக்காவுமே ஓகே தம்பி உனக்கு எதுவும் ஆகல இல்லன்னு கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க இருந்து கிளம்பிடு, இதுக்கு முன்னாடி மிக்கி இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து தன் ஃப்ரெண்டை இழந்து வந்திருக்கேன், அதனால உன் உயிரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. சின்ன வயசா இருக்கும் போது மிக்கி வாத்தியார் பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டு வந்திருப்பானா, அப்படியே அவங்க அக்கா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம் மட்டும் கொஞ்சம் போயிருந்திருப்பான். இந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு பையன் யாரோ கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த கதவை நீக்க அவங்க அம்மாவுக்கு பலியாயிருந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டு பையனோட சோலை அவங்க அம்மா எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற வழி தெரியாம
மிக்கியோட அக்காங்க அந்த பையனோட பாடியை ஒரு மூட்டைக்குள்ள போட்டு காட்டுக்குள்ள தூக்கி எறிஞ்சிருந்திருப்பாங்க. அந்த நாள்ல இருந்துமே மிக்கி வந்து யாருகிட்டயுமே வந்து ஃப்ரெண்டா பழகிறது கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஈவன் உங்ககிட்ட பழகினதுக்கான காரணமே நீ வந்து அப்படிப்பட்ட ஒருத்தரோட வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தங்கிற காரணத்துக்காக தான் சொல்ல. இதெல்லாம் கேட்டு ஹீரோ பயங்கரமா கண்ணீர் மல்க, இல்ல என்னால இங்கிருந்து போக முடியாது, கண்டிப்பா நான் மிக்கி வாத்தியாருக்கு உதவி பண்ணுவேன், நான் இந்த ஒரு பர்டிகுலர் வம்சாவளியை சார்ந்த ஒருத்தன் தாங்கிற காரணத்துக்காக அவரு என் கூட பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா அவர் என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நேரா மிக்கி வாத்தியோட அம்மாவை போய் அவன் எழுத்து நிற்பான். சோ இந்த டைமுமே வந்து அவங்கள போட்டு தள்ளக்கூடாது, பட் முடிஞ்சதுக்கு இதை சுமூகமா முடிப்போங்கிற எண்ணம் தான் ஹீரோக்குள்ள இருக்கு. என் பவரை பயன்படுத்தி அவங்களை கொஞ்சம் வீக் ஆக்கினாலே போதுன்னு சொல்லி பவரை யூஸ் பண்ணா ஒர்க் ஆகாது. ஐயோ இதுக்கு என்ன டெய்லி லிமிட்ல இருக்கான்னு யோசிக்க அவங்க நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு அப்படியே சாப்பிடுறதுக்காக போக அவங்களோட செயினை பிடிச்சு அந்த மிக்கியோட அக்கா இருக்கிறாங்களே அவங்க இழுப்பாங்க. என்னையே டிஸ்டர்ப் பண்றியா, நீ என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி விடும் போது கரெக்டா நம்ம டனகா வாத்தியார் இருக்கிறாருல, சோ அவரு வந்து அவங்கள பிடிப்பாங்க. என் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பேன்னு இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னது மிக்கி வாத்தியோட அக்கா உன் பொண்டாட்டியான்னு. அந்த ராடிஷியோ கையை அவங்க அனுப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, சோ டனகா வாத்தியார கூட்டு வர சொல்லி தான் அனுப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அசால்ட்டா அவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்பிரிட் பவரை எடுத்துக்கலாம்னு பார்க்க, இல்ல நீங்க திருப்பி என் பவர் வேணா எடுத்துக்கங்க, என் ஃப்ரெண்டை விட்டுருங்க அப்படின்னு மிக்கி கதறும் போது, சாரிப்பா மிக்கி உங்க எடுக்கிற பவர்ல ரொம்ப கம்மியாயிருச்சு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும்னு சொல்லி அதை சாப்பிட்டுருவாங்க. டக்குனு அவங்க உடம்பு ஒரு மாதிரி ஆகிற மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு, என்னப்பா இந்த மாதிரி ரியாக்ஷன் ஏற்படும் நினைச்சீங்களா, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நம்ம ஹீரோவோட பாடி அப்படியே தூக்கி போட அதை பிடிச்சி நம்ம மிக்கி வாத்தியார் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. முதல்ல ஹீரோ வந்து வேலைக்கு சேர்ந்தது, அதுக்கப்புறம் இவங்கிட்ட இப்படி ஒரு பவர் இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கூட ஒண்ணு சேரலான்னு பார்த்தா அவன் சின்ன பசங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இது வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்பதான் ஒரு டைம் நம்ம ஹீரோவுமே எனக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பான்ல. அந்த டைம்ல இவனும் சின்ன வயசுல இருக்கும்போது யாரு கூட சேரக்கூடாது, இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க இறந்து போயிருவாங்க அப்படிங்கிறங்காட்டியே எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் வச்சுக்காம இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் டனகா வாத்தியார்லாம் வந்திருப்பாரு. சோ அதே நிலைமையில தான் ஹீரோவும் இருக்கிறாங்காட்டி ஹீரோவா ஃப்ரெண்டா ஏத்திருந்திருப்பாங்க. ஆனா இப்படி எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் அவங்க அம்மாவோட அந்த செயின்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்டா பிரேக் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். சோ இந்த செயின்லாம் பிரேக் ஆயிடுச்சு, இந்த சீலை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா திருப்பியும் இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாம தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த இடத்துல அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக சொல்லியிருந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அதை பண்ணல. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவோட சோல் போயிருச்சு, ஹீரோ இறந்து போயிட்டான்னு நினைக்க டனகா வாத்தி அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணிடாத, அவங்க அம்மாவோட வயிறு இன்னைக்கு கிழிச்சறனா அப்படின்னு காண்டாகும் போது, அது வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்கும் பாருன்னு அவங்க அட்டாக் பண்றதுக்காக வர நம்ம மிக்கி வாத்தியார் உள்ள வந்து தடுப்பாரு. ஆனா அவங்க அசால்ட்டா அந்த மிக்கி வாத்தியாரை அடிச்சு போட்டு வாயெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். என்னால எதுவுமே பண்ண முடியல, திருப்பி என் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலன்னு ஃபீல் பண்ணும்போது அப்போ அந்த ராடிஷியோ கை இருக்கும்ல, அது பார்த்தா ஏ கமான் மான்ஸ்டர் லேடி என்னை நீ முழுங்கு, நான் உள்ள போயிட்டு வயிறுல இருக்கிறேன் ஹீரோவோட சோலை வந்து எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு ஒரு நெட்டெல்லாம் கையில வச்சிருந்துருக்குமா. அப்ப பார்த்தா அந்த லேடியோட வயிறுல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், அதுக்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது, நீ எத்தனை தடவை என்ன முழுங்க முயற்சி பண்ணாலும் உன்னால என்ன அழிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சோல் இருக்குல்ல அது அப்படியே வெளியே வரும். பட் இந்த தடவை நம்ம ஹீரோவோட அந்த தாத்தாவோட தாத்தா இருக்கிறாருல, சோ அவரு ஹீரோவை பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காதடா, உனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி எதை விட்டு வச்சனோ எதை மிச்சம் வச்சனோ அந்த வேலையை நீ முடிக்கணும், ஆனா உன் வழியில அமைதியான வழியில நீ முடிக்கிறேன்னு சொன்னேல அப்படியே முடியலன்னு சொல்லி ஹீரோக்குள்ள போயிட்டு ஹீரோக்கு திருப்பி உயிரெல்லாம் வந்துடும். கண் விழிச்சோடனே ஹீரோ மிக்கி வாத்தியாரை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா ராசா அழுதுட்டு இருக்கிறேன்னு கேட்க ஹீரோவோட பவர் மிக்கி வாத்தியாரை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருந்திருப்பான், அது மயங்கி விழுகும் போது கீழே விழுந்திருக்கும். அதனால அவனோட பவர்ஸ் கண்ட்ரோல் இல்லாம பயங்கர அபரிவிதமா இருக்கேன். இதாண்டா சான்ஸ் ஹீரோ பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி மிக்கியோட அம்மா மேல பயன்படுத்திடுவானா. அதுக்கப்புறம் அவனையும் நம்ம டனகா வாத்தியார் கீழே விழுகும் போது கேட்ச் பண்ண டனகா வாத்தியாரோட பவர் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஐயோ இந்த எக்ஸாசிஸ்ட் பவர் இது எப்படி கண்ட்ரோல் பண்றேன்னு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த ராடிஷியோ கைத்தால உன் பிரேஸ்லெட் கையில இருந்து கீழே விழுந்துச்சுன்னு கொடுக்கும் போது இதுதான் மேட்ரான்னு எடுத்து மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிருது. ஃபைனலா மிக்கியோட அம்மா இருக்கிறாங்களே, சோ அவங்க கம்ப்ளீட்டா அவங்க பவர் மட்டும் இல்லாம ஒரு யோகாய்க்கான பவரையே லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கை குழந்தை மாதிரி மாறிடுறாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே சுமூகமா போய் முடிஞ்சிருச்சு. கூடவே ஒரு மன்னிப்பையும் பிளஸ் ஒரு நன்றியும் மிக்கி வாத்தியார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்பளே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரு இல்லன்னு சொல்லியிருந்தீல, அதனால இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்திருப்பாங்களா. அப்படியே சீன் கட் பண்ணி சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மிக்கி வாத்தியார் அவரோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃப்ரெண்டோட உயிரை நம்ம மிக்கி வாத்தியாரோட அம்மா வந்து முழுகிந்திருப்பாங்கல்ல, அந்த சோலை முழுகிந்திருப்பாங்கல்ல. பட் நைட் நேரத்துல அவங்க உடம்புக்குள்ள இருந்த சோல் திருப்பி வெளியே வந்திருக்கும். அதே நேரத்துல அந்த ஃப்ரெண்டு பையனை ஒரு மூட்டை கட்டி காட்டுக்குள்ள தூக்கி செஞ்சிருப்பாங்கல்ல, அவனுக்குள்ள அந்த உயிர் போயிட்டு அந்த பையன் திருப்பியும் உயிரோட வந்திருப்பான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். சோ சின்ன வயசுல மிக்கி வாத்தியாரோட ஒரு ஃப்ரெண்டா தான் நம்ம ஹீரோ இருந்திருக்கான் அப்படின்னு ஒரு கனெக்ட் காமிச்சு அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.